நமசிவாய. காமாட்சி விளக்கு நம்ம வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றும் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில பேரு ரெட்டை விளக்கா ஏத்துறாங்க. குத்து விளக்கு மட்டும்தான் ரெட்டை விளக்கா ஏத்தணும். காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது ஒரு விளக்கு மட்டும்தான் ஏத்தணும். அதுவும் இலுப்ப எண்ணெயில ஏத்துறது ரொம்ப விசேஷமானது. இந்த இலுப்ப எண்ணெய் அப்படிங்கிறது லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய். அதை வாங்கி வச்சிருந்தாலே வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த இலுப்ப எண்ணெயில காமாட்சி விளக்கு ஏத்துறதுனால லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும், தீர்க்கமான சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், முருகப்பெருமானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்ப அந்த வீட்டுல 16 செல்வங்களும் கிடைக்கப் பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய எளிய முறை அப்படிங்கிறது இந்த காமாட்சி விளக்கு ஏத்துறது. இந்த காமாட்சி விளக்க கிழக்கு முகமாக ஏத்துறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பாரம்பரியமா வச்சிருக்கோம். சில பேர் வடக்கு முகம் பார்த்து, தெற்கு முகம் பார்த்து, காரியத்திற்காக மேற்கு முகம் பார்த்து, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிழக்கு முகமாக தான் பண்ணிக்கணும். அப்படி கிழக்கு முகமா பண்ணும் பொழுது நமக்கான காரிய சித்தியை கண்டிப்பா இறைவன் நமக்கு கொடுக்கும். இந்த காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது அன்னை ஆதி பராசக்தியாகப்பட்டவள் சிவபெருமானினிடத்தில் தன்னுடைய வரத்தை பெறுவதற்காக